என் ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்தது. சரி அத பத்தி ஒரு 2 லைன் பேசலாமே அப்படின்னு தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, கல்யாணம் ஆகும்பொழுது நல்லா படிச்ச பொண்ணா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க. சரி வேலைக்கு போற பொண்ணா இருந்தா கூட பரவாயில்லன்னு கல்யாணம் பண்றாங்க. பண்ணிட்டு என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல நீ வேலைக்கு போ வேணாம் வீட்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ வேலைய விட வச்சுட்டு வீட்ல உட்கார வச்சுடுறாங்க. வீட்டு வேலை அஸ் யூசுவல் கேர்ல்ஸ்க்கு நடக்கிற மாரி, அவங்களுக்கு வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தோனே, "இல்லம்மா நீ வேலைக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு அந்த பொண்ணு வந்துட்டு பழையபடி கம்பெனில பேசி ஒரு வேலைய வாங்கி போயிடுச்சு. போய் கொஞ்ச நாள் நல்லா ஒர்க் பண்ணி, கொஞ்சம் ப்ரமோஷன் வந்தது, இன்கிரிமெண்ட் வந்தது. கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு ஜாப்ல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமா இவங்க வீட்ல ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியாயிடுச்சு. சரியானதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "வேண்டாம் நீ இனிமே வேலைக்கு போ வேணாம். நீ வீட்ல இரு. குழந்தைங்கள பார்த்துக்கோ. வீட்டு வேலை பண்ணு." அப்படிங்கிறப்போ, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஜாப் விடுறதுக்கு மனசு வரல. ஏன்னா வந்துட்டு நெறைய உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு மூலமா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு, ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு, மரியாதை கிடைச்சிருக்கு. இவ்ளோ கிடைச்சிருக்கும் பொழுது, அதெல்லாம் விட்டுட்டு நீ வீட்ல உட்காரு சடனா அப்படின்னு சொல்லும்போது, அத அவங்களால ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியல அப்படிங்கிறப்போ வந்துட்டு அங்க வந்து ஒரு பிரச்சனை வருது. இவங்க வீட்ல மாப்பிள்ளை வீட்ல வந்துட்டு வேலைய விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நெறைய வீட்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. என்ன அப்படின்னா, ஆ நம்ம நெனைக்கிற மாரி தான் அந்த பொண்ணு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நெறைய பேர் நடந்துக்கிறது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. அப்போ வீட்ல இருக்க வைக்கன்னா, மொத்தமா வீட்லயே இருக்க வைங்க. கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பினான்சியல் ப்ராப்ளம் வந்தாலும், அவங்கள வேலைக்கு அனுப்பாதீங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வேலைக்கு அனுப்புறீங்கன்னா, அத அவங்க கையிலயே விட்டுருங்க. அவங்க வேலை. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ப்ரமோஷன் வாங்குறாங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க அப்படின்னா, அத வந்து அவங்க கிட்ட விட்டுருங்க. அவங்க பார்த்துக்கட்டும். திருப்பியும் வேலைய விடு. வீட்ல உட்காரு. திருப்பி நெனச்சா வேலைக்கு அனுப்புறது, நெனச்சா வீட்ல உட்காருன்னு சொல்றது. இது வந்து மென்டல் டார்ச்சர் பண்ற மாதிரி தான் என்ன பொறுத்தளவுல. அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. ஸோ பொண்ணுங்களும் வந்து அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் மனசு இருக்கு, மைண்ட் இருக்கு, ஆம்பிஷன் இருக்கு, பேஷன் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த இந்த காலத்துல எல்லாருமே படிக்கிறோம். ஒரே மாதிரி தான் படிக்கிறோம். ஒரே மாரி தான் வந்து வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறப்போ, மைண்டும் ஒரே மாரி தான் இருக்கும். அத கொஞ்சம் யோசிச்சு நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகே.